சாபங்களும் அதன் விளைவுகளும். பெண் சாபம் பெண்களை ஏமாற்றுவதால் வருவது. வம்சம் அழியும். பிரேத சாபம் இறந்த மனிதனை இழிவாக பேசுவது. ஆயுள் குறையும். பிரம்ம சாபம் குருவை மறப்பது. படிப்பு இல்லாமல் போகும். சர்ப்ப சாபம் பாம்புகளை கொல்வது, அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பது. திருமண தடை ஏற்படும். பித்ரு சாபம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி காரியங்களை செய்யாமல் மறப்பது. சந்ததி விருத்தியை தடுக்கும். கோ சாபம் பசுவை வதைப்பது. வம்ச வளர்ச்சி இல்லாமல் போகும். பூமி சாபம் அடுத்தவர் பூமியை பறிப்பது. நரக வேதனையை கொடுக்கும். கங்கா சாபம் நதியை அசுத்தம் செய்வது. எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது. விருட்ச சாபம் கனி கொடுக்கும் மரத்தை வெட்டுவது மற்றும் பட்டுப்போக செய்வது. கடன் மற்றும் நோய் உண்டாகும். தேவ சாபம் தெய்வங்களை இகழ்வது. உறவுகள் பகையாகும். ரிஷி சாபம் ஆச்சாரியர்களையும் பக்தர்களையும் அவமதிப்பது. வம்சம் அழியும். முனி சாபம் எல்லை தெய்வங்களுக்கான பூஜைகளை மறப்பது. செய்வினை கோளாறு ஏற்படும். குலதெய்வ சாபம் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை மறப்பது. குடும்பத்தில் அமைதி குறையும். காரிய தடை உண்டாகும். பிறரை துன்புறுத்தும் போது அவர்கள் விடும் கண்ணீர் பல தலைமுறைக்கும் பாதிப்பை கொடுக்கும். ஆகவே யாரையும் துன்புறுத்தாமல் வாழ வேண்டும்.